ஒரு காலகட்டத்திலையும் மனிதர்களோட தேவைன்றது ஒரு விதமாக இருந்தது. அந்த தேவைகள் மனிதரோட சூழ்நிலையாக இருக்கலாம், அவங்க வாழ்ந்த வாழ்வியல், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியின் போதும் அவங்களோட தேவைகள்ன்றது அந்த பரிணாம வளர்ச்சிக்கு ஈக்குவலாக நிறைய விஷயங்களை ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. சில விஷயங்களை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டும் வந்துச்சு. நிறைய சைக்காலஜிஸ்ட், அறிஞர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து மனிதர்களோட தேவை ஹைரார்க்கியில் கொண்டு வரணும், ஒரு ஆர்டரில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது பேசிக் நீட் அதுக்கப்புறம் தான் மற்ற நீட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேசிக் நீட்ஸில் உணவு, உடை, இருப்பிடம். இப்போ வரைக்கும் மேஸ்லோவோட ஃபேமஸ் தியரி ஹைரார்க்கி தியரி. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இதுதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆதிகால மனுஷனுக்கு, அதாவது குரங்கிலிருந்து வெளியில் வந்த மனுஷனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் மட்டும் எப்படி ஒரு பேசிக் நீடாக இருந்திருக்க முடியும்? நாம் இயற்கையை சார்ந்து வாழணும், இயற்கையை ஒத்து வாழணும்னு சொல்லும்போது இயற்கையோடு ஒத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த மிருகங்கள் மனிதர்களாக எவால்வ் ஆகும்போது உணவு, உடை, இருப்பிடன்றது மட்டும் இருந்திருக்காது. உணவு, காமம், இருப்பிடம், அதுக்கப்புறம்தான் உடை அப்படின்றது வரும்னு லதா இங்கே சொல்ல வராங்க. கழிவறை இருக்கை புக்கை பற்றி பகிர்ந்திருக்கிறது நான் உங்கள் யாரோ ஒருவன். மீண்டும் காற்றின் வழி உங்களோட இணையிறது மிகுந்த சந்தோஷத்தை தருது. த டாய்லெட் சீட் அப்படின்னு வெளிவந்து அதுக்கப்புறம் தமிழில் கழிவறை இருக்கைன்னு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வெளிவந்த புத்தகம். இந்த புக்கை பற்றி பொதுவாக சொல்லணுன்னா இதில் 50% செக்ஸை பற்றி பேசியிருக்காங்க அண்ட் 50% அப்யூஸை பற்றி பேசியிருக்காங்க. அந்த 50% செக்ஸ்லேயும் செக்ஸ் எஜுகேஷனை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. ஒரு சைல்டு அப்யூஸுங்கிறது லேடிஸ்க்கு மட்டும், அதாவது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, பெண் குழந்தைக்கு ஈக்குவலாக ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, எங்கேருந்து நடக்குது? இந்த எல்லா போர்ஷனுக்கு ஈக்குவலாகவும் இல்லறத்தையும் இவங்க கூடவே சொல்லிட்டு வந்திருக்காங்க. இல்லறம்ன்றது இதில் எவ்வளோ முக்கியமான ஒன்று, இதில் எஜுகேஷன்றது எவ்வளோ முக்கியமான ஒன்று, இதை பற்றிலாம் நம்ம பேசுகிறது எவ்வளோ முக்கியம், ஒரு புரிதல் எவ்வளோ முக்கியம், அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்களோடவாது நம்ம பார்ட்னர்ஸ் கிட்டையாவது இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயன்றதை இந்த புக்கில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செக்ஸ் அப்படின்னா மனுஷங்களோட பார்வை அதில் எப்படி இருக்குது, இதை பற்றி பேசணுன்னா இந்த சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்கும், நம்ம கூட இருக்க பார்ட்னர்ஸ் நம்மளை எப்படி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது ஒன்று லேடிஸ் அதை பற்றி பேச விருப்பப்பட மாட்டாங்கன்னு ஜென்ஸ் பொதுவான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படி முன்வைக்கும்போது அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணால் இதை பற்றி பேசுனா தன்னோட விருப்பத்துக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடைக்க போகிறதில்ல, அதனால் நான் பேசலை. இதை பற்றியெல்லாம் பேசுனா இதை பற்றின நாலேஜ் உனக்கு எங்கேருந்து கிடைச்சிது? ஒருவேளை இதுக்கு முன்னாடி செக்ஸ் பார்ட்னர் இவங்களுக்கு வேறு யாராவது இருந்திருப்பாங்களோ? இன்கேஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை, எனக்கு இந்தந்த விஷயங்கள் தான் பிடிக்கும், இது நீங்கள் பண்ணுறது பிடிக்கல, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லி அதை ஆப்போசிட் ஜென்டரால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் போகும்போது அவங்க வேறு யாரையாவது தேடி போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சொசைட்டியில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான நிறைய முக்கியமான காரணங்கள்னால தான் பொதுவாக பெண்கள் இதை பற்றி பேசுகிறதுக்கே விருப்பப்படுறதில்ல அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இந்த புக்கில் பதிவு பண்ணியிருக்காங்க. கழிவறை இருக்கை அப்படின்னு முக்கியமாக இந்த புக்குக்கு டைட்டில் வைக்க ஒரு காரணமாக லதா சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணோட பார்வையிலிருந்து இந்த செக்ஸ்ன்ற விஷயத்தை தன் மேலே எப்படி ஒரு திணிப்பாக கொண்டு வராங்க, எப்படி அதுக்கான அப்யூஸ் எல்லாம் நடக்குது, மேரிட்டல் ரேப் எப்படி நடக்குது, இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் அவங்க தொடர்ந்து நிறைய விதத்தில் பேசியிருக்காங்க. இது ஒரு ஆப்போசிட் ஜெண்டரையோ இல்லை குறிப்பிட்ட ஒரு சொசைட்டியவோ ஒரு சிஸ்டமையோ குறை சொல்கிற மாதிரி இல்லாமல் உணர்வு பூர்வமாக தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூட முடியாத அளவுக்கு இந்த சமூகம் என்னை வச்சிருக்கு அப்படின்றத ரொம்ப ஆதங்கமாக இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே நேரம் சைல்டு அப்யூஸை பற்றி எல்லாம் பேசும்போது அப்யூஸ் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க? நம்ம நம்பி வீட்டில் விட்ட அண்ட் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களில் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா, என்னோட இந்த உறவு முறை இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபடுவாங்களான்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்கிற சுற்றி இருக்க மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் தான் இதில் ஈடுபடுறாங்க. அதாவது யாரோ ஒருத்தருக்கு மாமாவாவோ, யாரோ ஒருத்தருக்கு அப்பாவாவோ, யாரோ ஒருத்தருக்கு தாத்தாவாவோ, யாரோ ஒருத்தருக்கு அத்தையாவோ, சித்தியாவோ, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்கெல்லாம் தான் ஒரு குழந்தைய அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க.
வெளியில் இருக்க குழந்தைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களும், நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வெளியில் இருக்கவங்களும், சில நேரம் நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்ம வீட்டு குழந்தைகளை இப்படி அப்யூஸ்ன்றது ஒரு பாரபட்சம் இல்லாமல் இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கும்போது இவங்க லேக் ஆஃப் எஜுகேஷன் தான். இதை பற்றின புரிதல் இல்லாமை, யாரும் உட்காந்து இதுக்கு கிளாஸ் எடுத்து பயாலஜிக்கலாக இது இப்படி அது அப்படின்னு பேசணுன்றது இல்லை. சக மனுஷங்க கூட உட்காந்து இதை பேசி பகிர்ந்துக்கிட்டு இதை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்தி இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன பேசி புரியாமல் போனதோட ஒரே விளைவு தான் இந்த மாதிரியான அப்யூஸ்கள்லாம் நிறைய காரணங்கள். பொதுவாக இந்த மாதிரி பேசிட்டாலே சைல்டு அப்யூஸுங்கிறது குறையும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்க ரெக்கமெண்டேஷன். ஒரு ஃபேமிலியை தாண்டின ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது அப்படின்னா தன்னோட கணவர்கிட்ட, தன்னோட மனைவி கிட்ட, அந்த பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயத்த வேற யார்கிட்டையாவது ஷேர் பண்ண ஒரு சூழ்நிலை வரும்போது, அதாவது ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எல்லாத்தையும் முடித்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உமன்ஸ் ஜென்ஸ் இதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்க இந்த விஷயத்தை வெளியில் நடத்திடுறாங்க. ஆனால் இதை பற்றின பேசுதலோ புரிதலோ வீட்டுக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வீட்டுக்குள்ளேயே சால்வ் ஆகி வீட்டுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிடும். அந்த புரிதல் இல்லாமல் போகிறதோட விளைவு தான் எல்லாரும் வெளியில் போய் தன்னோட செக்ஷுவல் இச்சைகளை நிறைவேற்றிக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் இதில் ரொம்ப தெளிவாக உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஒரு அப்யூஸ் நடக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்காங்க அப்படின்றதையும் இதில் சொல்ல வராங்க. 12-13 வயசில் ஒரு குழந்தைக்கு ஒரு சேஞ்ச், ஒரு பயாலஜிக்கலாக ஒரு சேஞ்ச் நடக்குது, ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா நீங்களும் ஒரு 12-13 வயசு குழந்தையாக இருந்து தான் அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட பேசலைன்னா, நீங்கள் அதை பற்றின ஒரு புரிதல் ஏற்படுத்தலைன்னா, குழந்தைங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேசாததுனாலேயே அந்த விஷயத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதில்ல, அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, அவங்க எதையுமே பார்க்குறதில்ல அப்படின்றத மட்டும் நினச்சிக்காதீங்க. குழந்தைங்களுக்கு உங்களுக்கு எப்படி இந்த விஷயத்தை பற்றின தெரிதலோ புரிதலோ ஏதோ ஒரு ரூபத்தின் மூலயமா சேர்ந்ததோ அதை விட வெவ்வேறு ரூபங்களில் ரொம்ப விஸ்வரூபமாக அந்த விஷயம் அவங்கள ரொம்ப போய் சேரும். அது வக்கரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, தவறான புரிதலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரியெல்லாம் சேரும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி அந்த விஷயங்களுக்கு முன்னாடி நீங்கள் அந்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கணவன் மனைவி இல்லறம்னா எப்படி இருக்கணும், ஒரு கணவன் மனைவி கிட்ட செக்ஸ்ன்றது எப்படி இருக்கணும், அதோட புரிதல் எப்படி இருக்கணும், குழந்தைங்களுக்கு தங்களோட உடல் மேலே இருக்க உரிமைகளை எப்படி சொல்லி கொடுக்கணும், எந்த விஷயத்தை யார் தொடலாம், எப்படி தொட்டால் அது தப்பான ஒரு டச் அப்படின்றத பற்றி எல்லாம் சொல்லி கொடுங்க. அதை பற்றின புரிதலாக இருக்கட்டும். திரும்ப திரும்ப அவங்க இந்த புக்கில் புரிதலை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் கோவில் சிற்பங்களில், கோவில் வரைபடங்களில் கூட இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக சிற்பமாக்கி ஓவியங்களாக்கி மனுஷங்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்டு இருந்த ஊரில் மருவி இதை பற்றி பேசுகிறதே ஒரு தப்புன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தில் ஏற்படுத்தி ரொம்ப மூடி வைக்கிற ஒரு நாளில் தான் நம்ம இங்கே இருக்கோம். அந்த நாளை கடந்து இதை பற்றின ஒரு ஓப்பன் டாக்கோ ஒரு ஓப்பன்னஸை சொசைட்டியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க எடுத்திருக்க ஒரு சிறு முயற்சி. ஆனால் இது ஒரு பெரிய இம்பேக்ட், ஒரு முக்கியமான புக்காக இந்த சொசைட்டியில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் இந்த புக்கு உங்கள் வீட்டு அலமாரியில் இருந்தால் கூட உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இந்த புக்கை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோட இன்டர்பிரிட்டேஷனில் சந்திக்க போகிறது நான் உங்கள் யாரோ ஒருவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக த சீக்ரெட் பேஜஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.